ஆலப்பி ஷிகார் போட்டில் வந்து ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது. இந்த அனுபவம் வந்து மறக்க முடியாது. நான் 2-3 போட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். ரெஸ்பான்ஸ் வந்து மீடியமாக தான் இருந்தது. யதார்த்தமான உண்மையை சொல்லுவோம், ஓகேவா? ஆனால் அருண் வந்து இம்மிடியேட் ராகுல் எடிட் பண்ணி இல்லை, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வரும், அதில் எல்லாம் வரும். ஸோ ராகுல் வந்து நமக்கு வந்து ஒரு ஈஸி அப்ரோச்சு எடுத்த உடனே தமிழ் அழகாக பேசினார். அதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் 7 மணிக்கு வந்துடுங்க, நல்லா கிளைமேட் இருக்கும், எல்லா பக்கம் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளும் வந்து ஆன் ட்ராவலில் தான் இருந்தேன். அடுத்தடுத்த செகண்டு நம்ம வந்து அதை வந்து ஜிபே பண்ணி எல்லாம் அது கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வர்றதுக்கு முன்னாடி அருண் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். லொக்கேஷன் அனுப்பிச்சு எங்கே வந்து வண்டி நிறுத்தணும் என்ன எல்லாம் எக்ஸாக்டாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். இட் வாஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வென் ஹீ ரிசீவ்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம், அது கரெக்டாக போய் ரீச் ஆகுதா, ரிசீவ் பண்ணுவாங்களா, நம்ம போய் அங்கே நிற்கிறவன் அவங்க வருவாங்களா, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய இருக்கும். ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லையா, இது ஒரு சின்ன பயம் இருக்குல்ல எங்கள் சைடில் இருந்து. அது என்னன்னா, நம்ம ஏன்னா மொழி தெரியாது. நான் அதை சொல்கிறேன். நான் ஒரு 1000 rupees, நீங்கள் எவ்வளோ போட்டேன்? 500. சரி, இது வந்து ரெஸ்ட் டைமில் இப்போது நம்ம போட்டு பிடிச்சி வைக்கணும். ஆல்ரெடி இங்கே வாக்கிங் கெஸ்ட்டு வரும், அவங்க போட்டு கேட்டுட்டா நம்ம கொடுக்கணும். அது புக்கிங் ஆயிருந்து நமக்கு கொடுக்க முடியாது. அட்வான்ஸாக பேமெண்ட் கிடைச்சா தான் நம்ம போட்டு கொடுக்காம இருப்போம். கண்டிப்பாக. அப்போது நாம் உங்களை நம்பி தான் அட்வான்ஸ் போட்டு ஜஸ்ட்டு 500 ஒரு 1000 rupees அட்வான்ஸ் போட்டு வச்சுட்டு தான் நமக்கு வெயிட் பண்ணுது. இப்போது நீங்கள் வர்றது லைட்டாக ஆயிடுச்சுன்னா, இல்லை இங்கே வர்றது இல்லை லாஸ்ட் நிமிஷம் தான் ப்ரோ நாங்கள் வரல, இது கேன்சல் பண்ணிடுங்க, எங்களுக்கு ஜஸ்ட்டு 500 1000 rupees தான் போகும். எங்களுக்கு அந்த டைமில் பிஸ்னஸ் ஃபுல்லாக போகும். அதனால தான் ஃபுல் பேமெண்ட் எல்லாமே கேட்குது. அதுவும் ரெஸ்ட் டைமில் தான். ரெஸ்ட் டைமில் இல்லைன்னா மீடியமாக ஒரு 1000 rupees, அது 1000 rupees அப் டு ஒரு 5000க்கு அரௌண்டில் தான் ஒரு 1000 rupees அட்வான்ஸ் போடும். நீங்கள் அட்வான்ஸ் கேட்கும்போதே வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபுல் பேமெண்ட் பண்ணணும், நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா ஆப்லேயும் வருது இல்லையா, வெப்சைட்டில். சரிதான். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் என்ன எது டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வந்து ஆன்லைன் பே பண்ணுங்க அப்படின்னு வருது. இது நம்ம பேசுறது மட்டும் தான் இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து இது ஷிகார் போட்டில் என்ன பண்ணுவோன்னா, உங்களோட ஒரு லைசன்ஸோ இது சம்திங் லைக் தட் அந்த மாதிரி அப்டேட் பண்ணால், இல்லை நான் ஒரு ஃபோட்டோ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தானே, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் எங்கே டீட்டெயில் கேட்குறீங்கள, நீங்கள் எத்தனை பேர் வரீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கேட்குறீங்கள. ஸோ லைக் தட் வந்து ஏன்னா நான் கொடுத்த கன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் டைப்பு தானே வந்தது. ஆமாம். இது வந்து லொக்கேஷன் வந்து அங்கே மகாவீர் ரெஸ்டாரண்ட், இது பக்கத்தில் தான். இது கொடுக்காது, நான் நார்மலாக என் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் கொடுக்கும். ஓகே. ஆனால் இப்போது இங்கே இருக்கிறதுனால அங்கே பார்க்கிங் இருக்குது. நீங்கள் ஏர்லி மார்னிங் வரும், இங்கே இடம் இல்லைன்னா வண்டி போடுறதும் பிரச்சனையாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது தான் கொஞ்சம் கூட பிரச்சனையாகும். ஏன்னா இங்கே டிராஃபிக் அதிகமாகிட்டுன்னா சுற்றி போக வேண்டி வரும். அதனால தான் அந்த பார்க்கிங்கில் போட சொன்னேன். ஸோ ஆல்டுகெதர் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நாங்கள் பிளான் பண்ணது வந்து 2 ரூம் உள்ள ஏசி ரூமை வந்து அந்த ஹவுஸ் போட்டை தான் நம்ம பிளான் பண்ணிச்சேன். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து 12,500 சம்திங் ஏதோ டே க்ரூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிச்சு. ஏன்னா இது வெயிலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணோம். ஸோ பட் வந்து இப்போ வெயிலாகவே இருந்தாலும் அதை நான் பெருசாக தெரிவிக்கல. சார் நம்ம போகிற இடத்துல வந்துட்டு அந்த நல்ல ப்ரீஸ் இருந்தது, சில் ப்ரீஸ் இருந்தது. அந்த வெயிலுக்கு வந்து நமக்கு டிஸ்டர்ப் இல்லை. அதாவது வந்து நம்ம சம்மராக இருக்கும், இந்த ஏசியில் இருக்கலாம், கொஞ்சம் வெளியில் அப்படியே பார்த்துட்டு போகலாம், இப்படி வந்து சேஃபராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதை விட பெட்டராக இருந்தது. அதாவது உண்மையாலுமே ஹவுஸ் போட் எடுத்திருந்தால் இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போமாங்கிறது நமக்கு தெரியல.
என் சிஸ்டர் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் ஷிகார் போட்டில் போங்க, இது வந்து நாங்கள் போயிருக்கிறோம், அந்த போட்டு டோட்டலி காம்பேக்டாக இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியும், இது வந்து ஓப்பன்டு ரைட்டு லெஃப்ட்டு ஈஸியாக பார்க்கலாம், இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஏன்னா நான் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன். சரி பட் அவங்க வந்து இதை சூஸ் பண்ணாங்க, சரி. இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹவுஸ் போட்டு ஸ்டே சார், மெயின்லி ஸ்டே, ஓவர் நைட் ஸ்டே, அதில் தான் மெயினாக போகுது. இல்லைன்னா இப்போ அதில் பிஸ்னஸ் நடக்கிறது இதே மாதிரி டைமில் ஒரு 30 ஆள் அதுக்கு மேலே வந்தால் 30 to 100 200 ஆள் அதே மாதிரி வந்தால் பெரிய பிஸ்னஸ். அதான் அதில் பெருசாக பிஸ்னஸ் இருக்குது. அது டே க்ரூஸ் தான் மெயின் பிஸ்னஸ். ஓவர் நைட் எல்லாம் என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் ஒரு ரூமுக்கு 10,000 ரூபா கிடைக்கும். டிசம்பரில் தான் அதுக்கு மேலே போகும். டே க்ரூஸ்னா ஒரு 50 ஆள் போகிறது மாதிரி இருந்தால் 700, இன்னைக்கு 800 அப்படி ரேட்டு கிடைக்கும். அதான் மொத்தத்தில் வந்து இந்த ஆலப்பி வரணுங்கிறது வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு. என்ன? சரி, ஓகே, தேங்க்யூ ராகுல். ப்ரோ உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு? சும்மா எப்படி பேச எல்லாருமே குரூப்பாக பேசுகிற மாதிரி சூப்பர்னு சொல்லுது. இல்லை, பேச அப்புறம் எடிட் பண்ணி பிரச்சனையே இல்லை. நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, பேசுங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். நீ கையில் மைக் இருக்கிறத ஃபீல் நினைக்கக்கூடாது. தாத்தா இங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்பீட் போட் பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேவா? தாத்தா ஏறிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஒரு 5 hours ட்ராவல் பண்ணோம். நல்லா ரெஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஆம்பியண்ட்டு, ஒரு நல்ல இன்டீரியர் எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். நைஸ் ஜேர்னி. ஓகேவா? ஓகே. தப்பிச்சிட்டேன்டா.